ஸோ மீனவர்களோட வாழ்வாதாரம் வந்து என்றைக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான பார்வை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவங்களுடைய ஒரு மீனை வந்து நம்ம அப்படியே கொடுக்கறதுக்கு பதிலாக அதை மீனை எடுத்து ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நிறைய பேர் வந்து மக்கள் சாப்பிட்றாங்க. அது எடுத்துக்காட்டு இப்போ நூடுல்ஸ், பாஸ்தா, வேஸ்ட் யூட்டிலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ எடுத்துக்காட்டு இப்போ இளைஞர்கள் வந்து நாளைக்கு வந்து இந்த மீன் வளத்தில் ஒரு பெரிய புரட்சியாளர் மாறணும்னு ஆசைப்படக்கூடிய எல்லா மாணவர்கள் வந்து இந்த படிப்பை தேர்ந்தெடுத்தால் அது நல்ல ஒரு இதாக இருக்கும் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம், என்னோட பேர் முனைவர் பா கார்த்திக்குமார். நான் வந்து தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பொறியியல் கல்லூரியில் மீன் பதன்சை பொறியியல் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிஞ்சிட்டு வர்றேன். ஓகே சார், இன்னைக்கு வந்து நீங்கள் மீன்வளத்துறையிலேருந்து சார்ந்து பேசுறதுனால உங்ககிட்ட இந்த ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். அதாவது மீனவர்களுடைய வாழ்வாதாரம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விவசாயிகள் அதில் புது புது டெக்னிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுடைய விவசாயத்தை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மட்டும் எப்போவுமே காலங்காலமாக அப்படியே இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுவீங்க சார்? ஸோ மீனவர்களோட வாழ்வாதாரம் வந்து என்றைக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான பார்வை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவங்களுடைய மீனை பார்க்கக்கூடிய பார்வை. இப்போ நம்ம பொதுவாக நம்ம மீனை எல்லாருமே சொல்லக்கூடியது மீன்னா அது வந்து ஒரு உணவுப் பொருளாக மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த உணவுப் பொருளை தாண்டி அது ஒரு வணிக பொருளாக பார்த்துருக்கோமா அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கான கேள்விக்கான பதில் வந்து கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு இப்போ பால் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, பால்ல இருந்து வணிகப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வணிகப் பொருட்கள் வந்து இருக்குது. இப்போ அது மாதிரி மீன்லேருந்து எத்தனை வணிகப் பொருட்கள் நம்ம எல்லாரும் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம், அல்லது நம்ம அதெல்லாம் வந்து இருக்கா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பார்வையை மீன்லேருந்து மீனாக நேரடியாக விற்பனை பண்ணாமல் மீனை வணிகப் பொருளாக மாற்றி அதை நம்ம நிறைய விற்பனை பண்ணுறோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா மீனவர்களோட வாழ்வாதாரமும் சரி, மீன் வளத்தை சார்ந்த மற்ற மக்களுக்கும் வந்து நிறைய வேலைவாய்ப்பை உருவாக்கி அது மூலமாக வந்து நல்ல வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்க முடியும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மீன் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம அதனுடைய கான்செப்ட் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ மீன் அப்படிங்கிறது ஈதப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கடல்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதை உடனடியாக நம்ம ஐஸ் பண்ணணும். அது ஏன் பண்ணுறோம்? இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து அதில் ஒரு 90% மாய்ஸ்சர் கரண்ட் இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு 12 to 15 மணி நேரத்துக்குள்ளே வந்து அதை கன்சியூம் பண்ணி ஆகணும், அதாவது சாப்பிட்டாகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த மீனை வந்து மதிப்பூட்டல் பண்ணுறதோ அல்லது ஒரு ப்ராசஸ் பண்ணி, அதாவது பதப்படுத்தி வேறு பொருட்களை பண்ண வேண்டிய நெசசிட்டி, அதாவது பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து நமக்கு இருக்குது. இந்த ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து மீன் பதப்படுத்துதல் வந்து நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக செயல்படுத்துவோம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ கடலில் இருக்க கடல்வாழ் உயிரினங்கள் மீன்கள் அப்படின்னு பார்க்குறப்போ அதை உணவுப் பொருளாக மட்டும் இல்லாமல் வணிகப் பொருளாக பாருங்க அப்படின்னு. இப்போ வணிகப் பொருளாக பார்க்கணும் அப்படின்னா அதை வணிகத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி சார் நம்ம மாற்றம் செய்யுது? ஸோ மீனை வந்து நம்ம வணிகப் பொருளாக பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இப்போ வணிகப் பொருள் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை இப்போ எடுத்துக்காட்டு ஒரு மீனை வந்து நம்ம அப்படியே கொடுக்கறதுக்கு பதிலாக அதை மீனை எடுத்து அந்த மீனை வந்து கண்டிப்பாக வந்து அந்த மீனை நம்ம உணவுக்கு யதார்த்தமாக அல்லது உணவுக்கு ரெடி பண்ணக்கூடிய பதார்த்தமாக நம்ம மாற்றணும். அதை வந்து இப்போ மக்களுக்கு ஏற்று போகிற மாதிரி வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். இப்போ எடுத்துக்காட்டு இப்போ மீனை எடுத்து அதை நம்ம தலை, வால், குடல் இதெல்லாம் நீக்கி கரெக்டாக ஸ்லைஸ் மட்டும் பண்ணி, அதாவது மீன் துண்டை மட்டும் எதை உண்ணக்கூடிய பகுதியோ அதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதை ஒரு நல்லா பேக் பண்ணி, அதாவது வந்து இப்போ நிறைய பேக்கிங்லேயே மெத்தட்லேயும் நிறைய இருக்குது. ஒரு சின்ன எடுத்துக்கிட்டு அதில் வேக்யூம் பேக்கேஜிங், அதாவது காற்றே இல்லாத மாதிரி பேக் பண்ணி டைட்டாக பேக் பண்ணி அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறப்போ நம்ம சொல்லக்கூடிய விலையை நிர்ணயித்து அதை வந்து மக்களுக்கு விற்பனை பண்ண முடியும். இப்போ அதே இது ஒரு இந்த பொருளை எடுத்துட்டிங்கன்னா, ஒரு சாதாரணமாக வழக்கமாக நடக்கக்கூடியது என்ன பண்ணுவாங்கன்னா, கடல்லேருந்து கொண்டு வர மீனை மொத்தமாக ஒரு கூடையை வாங்கிக்கிட்டு அந்த கூடையில் இருக்கக்கூடிய மீன்களை நம்ம விற்பனை பண்ணுறோம். அந்த மாதிரி விற்பனை பண்ணாமல் இந்த மீன்களை நம்ம எடுத்து அதை வந்து தரம் பிரித்து நல்லா ஃபஸ்ட்டு முக்கியமான சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஐசிங் பண்ணணும். அந்த ஐசிங்கிறது 1:1 1 கிலோ மீன்னா 1 கிலோ ஐஸ் வந்து அப்ளை பண்ணி கரெக்டாக குவாலிட்டியை, அதாவது தரத்தை வந்து நம்ம உறுதி பண்ணணும். ரெண்டாவது அதை தரம் பிரிக்கணும். என்ன மாதிரி இப்போ பெரிய மீன்கள், சின்ன மீன்கள், அந்த மாதிரி சில மீன்கள் அடிபட்டிருக்கலாம், சில மீன்கள் வந்து இதாக இருக்கலாம். அந்த மாதிரிலாம் தரம் பிரிச்சுட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக இந்த மாதிரி வந்து மீனை அப்படியே கொடுக்காம இந்த மாதிரி வந்து நம்ம மீனை வந்து சுத்தம் பண்ணி அதை வந்து கரெக்டாக ரெடி டு
குக் அல்லது ரெடி டு ப்ரிப்பேர் அந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு போய் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வாங்குறதுக்கான மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்போ பேக் பண்ணி கொடுக்குறப்போ அவங்களுக்கு இந்த மீன் வச்சு ஒரு இது சமையல் பண்ணணும் அப்படின்னா பொதுவாக லேடிஸ் வந்து ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பயம் என்னென்னா, யார் உட்காந்து இதை க்ளீன் பண்ணுறது, இது ஐயோ எனக்கு இது வருமே. அப்படி இல்லாமல் உடனடியாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வணிக பொருளாக மாறும். ஸோ இந்த வணிக பொருளுக்காக ஏன் மாற்றணுங்கிறதுக்கான யதார்த்தம் வந்து இங்கே தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லா மக்களுக்குமே வந்து இந்த உணவுக்கான ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டைம் ரொம்ப ரொம்ப கம்மியான டைம்லேயே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த மீன்கள் வந்து நிறைய வணிக பொருட்கள் வந்து உருவாக்கலாம். சார் இப்போ சொன்னீங்க இல்லையா, இப்போ மீனவர்கள் அப்படிங்கிறப்போ மீன்களை டேரெக்டாக பிடிச்சிட்டு வந்து டேரெக்டாக அப்படியே மக்கள்கிட்ட விற்பனை பண்ணாமல் அதை மதிப்பூட்டல் பண்ணி நம்ம விற்பனை பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அதை மக்களால் எப்படி மார்க்கெட்டிங் பண்ண முடியும் சார்? ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இப்போ உள்ள இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இன்னைக்கு உள்ள மக்கள் எல்லாருமே வந்து ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிறோம். ஸோ யாருக்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத மக்கள் அப்படிங்கிறதே தெளிவாக சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பொருளை, உணவுப் பொருளை வணிக பொருளாக மாற்றிட்டோம் அப்படின்னா அதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறப்போ இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குது. இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, இப்போ நம்ம ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் பயன்படுத்தாத ஆள் இல்லைன்னே சொல்லிடலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க உருவாக்கக்கூடிய வணிக பொருளை இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து நாகப்பட்டினம் அல்லது எந்த இது ஏரியான்னு இல்லை, நம்ம கிட்ட வந்து இவ்வளவு பொருட்கள் இருக்குது, இந்தந்த பேக்கில் என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டால் கூட போதும், நமக்கு ஈஸியாக வந்து நம்மளால் வந்து நம்மளுடைய பொருட்களை மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியும். ஸோ இப்போ இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம உணவுப் பொருளை வணிக பொருளாக மாற்றுறோம்னு சொல்லிட்டோம். இப்போ வணிக பொருளை மாற்றுறப்போ என்னென்ன மாதிரியெல்லாம் வணிக பொருட்களை மாற்றுறோம், என்னென்ன பொருட்கள் வந்து அதுக்கான ஆயுட்காலம் என்ன. இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ நம்ம மீனை வந்து நம்ம அப்படியே வணிக பொருளாக மாற்றணுங்கிறப்போ நம்ம ரெடி டு குக் அந்த கான்செப்டில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பொருளை வந்து நார்மலாக ரூம் கண்டிஷனில் வைக்க முடியுமா அப்படின்னா வைக்க முடியாது. அதை மீனை நான் முதல்ல சொன்ன மாதிரி மீனை உடனே ஐசிங் பண்ணி கரெக்டாக குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறோம். இதை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்குற வரைக்கும் அது குளிர்ந்த நிலையிலேயே மெயின்டைன் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் அல்லது ஃப்ரீசரில் பயன்படுத்தி மட்டுமே பண்ணணும். அப்போ இதுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் நான் ஏற்படுத்தி வச்சுருந்தா மட்டும்தான் இதை வந்து நான் வணிகப் பொருளாக மக்கள்கிட்ட போய் சேர்க்குற வரைக்கும் உணவு அந்த தரத்தை வந்து மெயின்டைன் பண்ணியும் ப்ளஸ் வந்து சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து முதல் கட்டமாக நான் பண்ணணும். அப்படி இல்லை, நான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீசிங், ரெஃப்ரிஜரேட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் நேரடியாக ரூம்லையே ஸ்டோர் பண்ணக்கூடிய பொருட்களாக எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னாலும் அதுலேயும் எக்கச்சக்கமான பொருட்கள் நம்ம இதில் தாராளமாக பண்ணலாம். இப்போ எடுத்துக்காட்டு, இப்போ வந்து மீனை அப்படியே இது பண்ணாமல் நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு மதிப்பு கூட்ட பொருளாக மாற்றணும் அப்படிங்கிறப்போ ஒரு ஊறுகாவாவோ அல்லது இந்த மாதிரி வந்து இப்போ இன்னைக்குள்ள ஃபாஸ்ட் ஃபுட்டில் வேர்ல்டில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நிறைய பேர் வந்து மக்கள் சாப்பிட்றாங்க. அது எடுத்துக்காட்டு இப்போ நூடுல்ஸ், பாஸ்தா அந்த மாதிரியெல்லாம் தாராளமாக வந்து இப்போ நம்ம மீனில் அவ்வளவு புரதச்சத்து இருக்குது சொல்கிறோம். ஸோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அந்த மாதிரி நிறைய யூனிக்கான அல்லது நியூட்ரிஷனல் ஆஸ்பெக்ட் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இந்த சத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து மீன் சார்ந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம வழக்கமாக உருவாக்கக்கூடிய நிறைய பொருட்களில் ஒரு இடுபொருளாக பயன்படுத்தி ஒரு ப்ராடக்டை வந்து கொண்டு வரோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து ரூமில் ஸ்டோர் பண்ணக்கூடிய பொருள். அப்போ இந்த மாதிரி ரூமில் ஸ்டோர் பண்ணக்கூடிய பொருளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உள்கட்டமைப்பு வசதிகள் நிறைய உருவாக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ நீங்கள் அந்த நூடுல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வீட்டில் ஸ்டோர் பண்ணி விற்கலாம். அதே மாதிரி ஊறுகாவும் அதே தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள்லாம் பண்ணுறப்போ வந்து நமக்கு அந்த 3 மாதம் 6 மாதம்னு ஒரு டைம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு குஷன் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம உருவாக்குற பொருளை ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ள தாராளமாக வந்து விற்பனை பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நிர்பந்தம் இருக்காது. இதே இது நீங்கள் இந்த பொருளை, உணவு பொருளை வணிக பொருளாக மாத்திரம், ஆனால் எந்த ஒரு வசதிகள் பண்ணாமல் அதை அப்படியே வந்து உணவுக்கு சமையலுக்கு ஏற்படுத்தக்கூடிய பொருளாக பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் இந்த வசதிகள்லாம் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எகைன் வந்து அது உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். பட் அது இன்னைக்குள்ள வேர்ல்டில் அதுவுமே வந்து ஃப்ரிட்ஜ் வந்து எல்லாருமே சில வீட்கள்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ ஃப்ரிட்ஜோ ஒரு சின்ன ஃப்ரீசர் கூட வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜை விட ஃப்ரீசர் வந்து வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து தாராளமாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்குமே வந்து அதில் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி அந்த பொருளை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம்.
சார் இப்போ கடல் சார்ந்த பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது, இப்போ மீன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அத டைரக்ட்டா மக்களுக்கு குடுக்குறத விட வணிக பொருளா மாத்தி குடுக்குறதுல நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இது மாதிரி என்னென்ன வகையான மதிப்பூட்டல் நம்மளால செய்ய முடியும் சார்? ஸோ மீனை மதிப்பூட்டல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்ன மாதிரியெல்லாம் மதிப்பூட்டல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம மதிப்பூட்டல்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா வந்து மீன் அப்படின்னு பார்க்குறப்போ, மீன் அப்படின்னா அதில் எல்லா பொருட்களும் சேர்ந்து இருக்குது. பட் அதில் நம்ம மீனை வந்து ஜென்ரலாக சாப்பிடணும் அப்படின்னா அதில் உண்ணக்கூடிய பகுதியை மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ எடுத்துக்காட்டு இப்போ மீன் அப்படின்னு எடுத்துட்டா, மீனில் வந்து மீன் சதையை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அதை பற்றி மீன் தலையோ அல்ல உள்ள செதில், குடல், இந்த மாதிரி வேஸ்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு வணிகமாக பண்ணணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இந்த பொருட்களையும் ஒரு மதிப்பூட்டிய பொருளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா நிறையவே இருக்குது. ஸோ இப்போ இந்த விஷயங்களும் நம்ம மனசில் வச்சுக்கணும். பட் இதில் நம்ம மீன் சதையை மட்டும் அப்படியே கொடுக்கறத தாண்டி அந்த சதையை என்ன மாதிரியெல்லாம் மக்களுக்கு பல்வேறு வகையான விஷயங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறப்ப தான் இந்த மதிப்பூட்டலோட அவசியமே இருக்குது. இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்போ தக்காளியை வந்து நம்ம எல்லாரும் ஜென்ரலாக கேள்விப்பட்டிருப்போம். அதோட ரேட் வந்து ஒரு சில நேரம் வந்து வரத்து அதிகமாக இருக்கிறப்ப ரூ. 1 2 ரூபாய்க்கு கூட வாங்குறதுக்கான ஆட்கள் இல்லாமல் போகிறாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி அதை வணிக பொருளாக அவங்க மாற்றிட்டாங்க அப்படின்னா, எடுத்துக்காட்டு இப்போ சாஸ் அல்லது ஊறுகாய், ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ, அந்த 1 கிலோ தக்காளியை வந்து இந்த மாதிரி பயன்படுத்தி அவங்க பிக்கிலாவோ அல்லது சாஸாவோ இந்த மாதிரி அவங்க கன்வெர்ட் பண்ணுறப்போ, அவங்க கிட்டத்தட்ட வந்து ₹100 150 வரைக்கும் 1 கிலோ தக்காளியை வந்து அவங்களால விற்பனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி இப்போ நம்ம வந்து மீனை வந்து மீன் சதையாக நம்ம சின்ன மதிப்பூட்டல்னு சொல்கிறப்போ, மீனை வந்து அதை எடுத்து உணவு சமையல் பண்ணுறதுக்கான பக்குவத்துக்கு ஏற்படுத்துகிற மாதிரி வந்து கொடுக்கலான்னு சொல்லணும். ஸோ இப்போ அந்த இதை தாண்டி நம்ம வேற என்னென்ன மாதிரியெல்லாம் மதிப்பூட்டல் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஒன்று சாப்பிட்ற மாதிரி, இப்போ எடுத்துக்காட்டு வந்து மீனை அதை அப்படியே கொடுக்காம அதை நம்மளே வந்து ஒரு கிரேவி மாதிரியாவோ அல்லது ஒரு குழம்பு மாதிரியாவோ அல்லது ஒரு தொக்கு மாதிரியாவோ அல்லது ஊறுகாய் மாதிரியாவோ, அப்போ இந்த மாதிரி பல்வேறு வகைகள் இருக்கு. அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் வெரைட்டியில் அவங்க எதிர்பார்க்குறாங்கங்கிறத தெரிஞ்சு அந்த டைப்ல எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கான இதை வந்து லாபத்தை அதிகமாக அடையலாம். இப்போ சொன்ன மாதிரி வந்து அந்த ஊறுகாய் பயன்படுத்தலாம்னு சொல்லிடுறோம். இப்போ இந்த ஊறுகாவே நம்ம ஒரு சின்ன ஊறுகான்னு சொல்லாமல் அதுலேயே நிறைய வெரைட்டி கொண்டு வர்றோம். இப்போ எடுத்துக்காட்டு இப்போ அந்த தொக்கு மாதிரி ஒரு கான்செப்ட் அல்லது கிரேவி மாதிரி கான்செப்ட் அல்லது கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கிற மாதிரி கான்செப்ட் அல்லது எனக்கு ஊறுகான்னு சொல்கிறேன் பட் இதில் எல்லா இதுவும் இருக்கணும். இப்போ மீன் இருக்கணும், இறால் இருக்கணும், நண்டு இருக்கணும் அப்படின்னு அப்போ மிக்சடு ஊறுகாவாக பண்ணலாமா? இல்லை ஊறுகாய் வந்து நம்ம நார்மலாக ஃப்ரெஷ் மீனில் பண்ணாமல் எனக்கு கருவாட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த மாதிரி. அப்போது மீன் ஊறுகாங்கிறது ஒன்று தான். பட் அந்த இதில் வந்து எவ்வளவு விஷயங்களை வெரைட்டிஸ் அதை நம்ம கொண்டு வர்றோமோ, அப்போ இவ்வளவுமே நம்ம புகுத்தி கொண்டு வர்றோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம மக்கள்கிட்ட போய் எடுத்துகிட்டு போகிறப்போ நிறையவே இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து ஊறுகாய்க்கு மட்டும் சொன்னேன். இப்போ அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு சொல்கிற மாதிரி வந்து நூடுல்ஸோ பாஸ்தாவோ அல்லது இந்த ஒரு இடுபொருளாக, அதாவது மீன் பவுடரை நம்ம ரெடி பண்ணிட்டு சதையை மட்டும் பவுடராக ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பவுடரை நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணுறப்போ ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம். அல்லது நீங்கள் சட்னி பவுடர் ரெடி பண்ணுவீங்க வீட்டில், அந்த சட்னி பவுடர் ரெடி பண்ணுறது கூட இந்த இதை வந்து மீனை வறுத்து பொடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பொடியை வந்து சேர்த்து அதையும் பண்ணலாம். இல்லை நீங்கள் சூப்பு பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நம்ம பொருளை மீனை நம்ம எல்லாரும் பொதுவாக மீன் சதையை வச்சு ஒரு குழம்போ ஒரு பொரியலோ வறுவலோ சேர்த்து சாப்பிட்றத தாண்டி இவ்வளவு விஷயங்களை நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோன்னா அவ்வளோ வாய்ப்புகள் அல்லது அவ்வளவு சாய்ஸஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய பொருட்கள் வணிக பொருட்களாக கன்வெர்ட் பண்ணலாங்க. சரி, இப்போ வரக்கூடிய புதிய பிஸ்னஸ் அல்லது விவசாயமாக இருக்கட்டும், இந்த மீனவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அடுத்த கட்ட பிஸ்னஸ்க்கு கொண்டுட்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இளைஞர்களாக இருக்கவங்களுமே இப்போ மீனவ குடும்பத்தில் இருக்காங்க, என்னோட மீன்பிடி தொழிலை நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அல்லது அது ஒரு பிஸ்னஸ் அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மதிப்பூட்டல் மூலமாகவும் நாங்கள் வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங்குள்ளே நம்மளால முடிக்க முடியாது இல்லையா? அப்போ நீங்களே சொன்னீங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் மட்டும்தான் மீன்களை பதப்படுத்த முடியும், ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் வச்சிருக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் லாங் டைம் நான் பதப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது புதிய டெக்னிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? ஸோ இப்போ நம்ம மீனை வந்து மதிப்பூட்டி வணிக பொருளை மாற்றணும் அப்படிங்கிறப்ப நிறைய பொருட்களை வந்து உருவாக்கலாம். அதில் வந்து இப்போ நம்ம என்ன மாதிரி பொருட்களை உருவாக்குறோம், நமக்கு எப்போ பணம் வரணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு பொருளை நம்ம வணிக பொருளை மாற்றிடுறோம்.
இந்த உணவுப் பொருளை வணிகப் பொருளை மாத்துறப்போ எனக்கு ஆன அவகாசம் எப்போ பணம் கிடைக்கணும். இப்போ நம்ம டெய்லியுமே வந்து எனக்கு வரணும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இப்போ டெய்லி ஃபுட் அப்படிங்கிறப்போ எடுத்துக்காட்டு இப்போ கட்லட் அந்த மாதிரி நம்ம சதையை கொடுக்காம நம்ம ஒரு கட்லட் அல்லது சாசேஜ் அந்த மாதிரி வந்து பர்கருக்கு ரெடி பண்ணக்கூடிய மேலே பீஸ் பண்ண மாதிரி உள்ளது. ஸோ அல்லது இப்போ இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சமோசா, மோமோஸ். ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எல்லாம் டெய்லி விற்பனை பண்ணக்கூடிய பொருள். அப்போ இந்த டெய்லி விற்பனை பண்ணக்கூடிய பிஸ்னஸுக்கு நான் ஒரு இடுபொருளாக கொடுக்குறேன். இப்போ ஆல்ரெடி வந்து சிக்கன் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த சிக்கன் பயன்படுத்தினா என்ன பாதிப்புகள் வருதுங்கிறது மக்கள் தெரிஞ்சு இப்போ எல்லா கடல் உணவுகளை தேடி வர்றாங்க. நம்ம அந்த கடல் உணவை அப்படியே கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டெய்லி பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஒரு இடுபொருளை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு அதுதான். இப்போ இந்த நீங்கள் வெறும் மீன் சதையாக கொடுக்காம இந்த சதையை மற்ற இதெல்லாம் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு சமோசாவுக்கு உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃப் அது மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஒரு 10 கிலோ மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுருங்க. அன்னைக்கு ஒரு ஹோட்டல் கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் இது பண்ணி முடிச்சுடுவார். அப்போ அவர் வந்து அடுத்த நாளே உங்களுக்கு பணம் கொடுக்கும். அப்போ டெய்லி பிஸ்னஸில் அல்லது டெய்லி ஃபாஸ்ட் ஃபுட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயத்தில் இடுபொருளாக நான் வந்து இந்த மீன் சார்ந்த ஒரு ஸ்டஃப்பை வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து டெய்லி பண்ணலாம். இல்லைங்க எனக்கு டெய்லி இல்லை, இந்த விஷயத்த அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக நானே ஒரு மதிப்பூட்டிய பொருளை ஏன் பிராண்டில் பண்ணணும். இப்போ நான் தான் கஷ்டப்படுறேன், அப்போ ஏன் பிராண்ட்லேயே பண்ண முடியுமா அப்படின்னா அது கண்டிப்பாக முடியும். அதுக்கு தான் நம்ம சொன்ன மாதிரி வந்து இப்போ அடுத்த கட்டமாக வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இதே வந்து நம்ம மீனையே வந்து இப்போ ஹோட்டலுக்கு கொடுக்குறோம். ஹோட்டலுக்கு கொடுக்குறப்ப ஸ்லைஸ் பண்ணி மசாலாவெல்லாம் நம்மளே தடவி அந்த மசாலாவை தடவி ரெடி டு ஃப்ரை கான்செப்டில் கொடுக்கலாம். அப்போ ஹோட்டலில் நீங்கள் மொத்தமாக கொடுக்கலாம். அப்படிலாம் உங்கள் பிராண்ட்லேயே கொடுக்கணுன்னா நீங்களே வந்து இந்த மாதிரி ரெடி டு ஃப்ரை உங்களுடைய ஓன் பிராண்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பேக் பண்ணி நல்லா சொன்ன மாதிரி வந்து வேக்யூம் பேக்கிங் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடுறீங்க. ஸோ இப்போ யாருக்கு வேணும்னு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்களோ, டெக்ஸ்ட் பண்ணுறாங்களோ அல்லது கால் பண்ணுறாங்களோ நீங்கள் அவங்களுக்கு இந்த மூலமாக அனுப்பலாம். இதற்கான இதெல்லாம் போச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பொருள் அவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்க வந்து அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம். அப்போ இதுக்கான கால அவகாசம்னு பார்க்குறப்போ ஒரு வாரத்தில் இருந்து ஒரு மாதத்துக்குள்ள நடக்கும். அப்போ இந்த அவகாசம் உங்களுக்கான பணம் பற்றாக்குறையை வந்து மீட் அவுட் பண்ணுமா, அதுக்கு உங்களுக்கு தயார் நிலையில் இருக்கீங்களா அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் அதை செய்யலாம். பட் இதுக்கான லாபம்னு பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதில் இன்னும் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய பொருட்கள் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்ம சொன்ன மாதிரி ஊறுகாய் பண்ணலாம், அந்த மாதிரி ஐட்டங்கள்லையுமே நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அதை தாண்டி வேறு பொருளாக பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறப்போ இந்த நூடுல்ஸ் பாஸ்தா சொன்னிருந்தோம். நூடுல்ஸ் பாஸ்தாங்கிறது இப்போ எல்லா குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. அப்போ அந்த இதில் கடல் உணவை எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த கடல் உணவை பர்டிகுலராக சதையை மட்டும் ரெடி பண்ணுறீங்கிறீங்க. இந்த சதையை நீங்கள் அப்பயே வந்து நல்ல ஒரு உலர்விப்பான் மூலமாக நல்லா பவுட்ரு பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த பவுடரை பயன்படுத்தி நீங்களே வீட்டிலேயே நூடுல்ஸ் பாஸ்தா அந்த மாதிரி ரெடி பண்ணி நூடுல்ஸ் பாஸ்தாவாக ரெடி பண்ணுறப்போ நம்ம 1 கிலோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1 கிலோ கோதுமை மாவு அல்லது 1 கிலோ திணை மாவு அப்படிங்கிறப்போ ஒரு குறைஞ்சது ஒரு 50 ரூபா 60 ரூபா வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பயன்படுத்தி இந்த மீன் பவுடரையும் சேர்த்து மீன் நூடுல்ஸ், மீன் சார்ந்த பாஸ்தா அப்படின்னு நீங்கள் விற்பனை பண்ணுறப்போ அதுலேருந்து 1 கிலோ மாவுலேருந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 1 கிலோ பவுடருக்கு 1 கிலோ நூடுல்ஸ் ரெடி பண்ணுறீங்கன்னா ரேட்டு வந்து பாருங்கள். நம்ம நார்மலாக மேகி அந்த மாதிரிலாம் வந்து 400 கிராம் வந்து கிட்டத்தட்ட வந்து 80 ரூபா வரைக்கும் விற்பனை பண்ணுறாங்க. அதே இது இப்போ நீங்கள் மீன் நூடுல்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா அதோட ரேட்டை வேறு மாதிரி போகும். அப்போது இந்த மாதிரி நீங்கள் பேக்கடு ஃபுட்டாக போகிறப்போ உங்களுக்கான நிர்பந்தம் கிடையாது. அதோட ஆயுட்காலம் வந்து 6 மாதம் வரைக்கும் இருக்கும். அப்போ 6 மாதம் வரைக்குமே வந்து நீங்கள் பொருட்களை வச்சுருந்து விற்பனை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து நீங்களே வந்து நேரடியாக விற்பனை பண்ணுறதுனாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் ஒரு பெரிய ஹோல்சேல் மார்க்கெட்லேயோ கொடுத்து இந்த மாதிரி வந்து நம்மளால் விற்பனை பண்ண முடியும். இப்போ நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மாதிரி வணிகப் பொருளை மாற்றி விற்பனை பண்ணுறப்போ நம்மளுடைய பிராண்டில் பண்ணுறதா, இல்லை ஆல்ரெடி மக்கள் நிறைய பேர் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட கூட நீங்கள் முதல் கட்டமாக உங்களுடைய பொருட்களை அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்களுடைய ஓன் லேபிளிங் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாமே உங்களுடைய எதை வச்சு நிர்ணயிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு எப்போ பணம் திரும்ப கிடைக்கணும். இப்போ பிராண்ட் அப்படின்னு போனீங்கன்னா அதுக்கான அவகாசம் அதிகமாக தான் செய்யும். பட் அந்த அவகாசம் அதிகமானாலும் உங்களுடைய பேரை மக்கள்கிட்ட நிர்ணயிக்கிறீங்க, ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, பொசிஷன் பண்ணுறீங்க, அதுக்கான நேரம் அதிகமாக தான் செய்யும். பட் ஆனால் அதுதான் ஒரு லாங் டேர்மாக பார்க்குறப்போ நல்ல ஒரு இதை கொண்டு வரும். இல்லைங்க என்னால் அவ்வளோ நாள் யோசிக்கவோ நான் அவ்வளோ இது பண்ணுவேன், எனக்கு வந்து என் கையிலேருந்து மாறினா போதும், பட் அதுக்கான பணத்தை நான் உடனே கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து பேக் பண்ணி
மக்கள்கிட்ட யார் சேல் பண்ண விற்பனை பண்ணுற ரெடியாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களோட பிராண்டில் விற்பனை பண்ணிக்கிடுவாங்க. பட் அப்போ வந்து உங்களுக்கு உடனடியாக பணத்தை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு மதிப்பூட்டிய பொருளை விற்பனை பண்ண வேண்டிய பொருளை எப்போ பணம் திரும்ப கிடைக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி பல்வேறு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். அதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் புது டெக்னிக் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த பேக்கிங் தான். ஏன்னா இன்னைக்கு உள்ள மக்கள் எல்லாருமே ப்ராடக்டை குவாலிட்டி பார்க்குறாங்களோ இல்லையோ, பேக்கு ப்ராடக்ட் ஓ நல்லா இருக்குது அப்படின்னு அதை பார்த்து தான் முன் வர்றாங்க, வாங்குறதுக்கு முன் வர்றாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த பேக்கடு ப்ராடக்டில் இப்போ நிறைய வகையான டைப்பெல்லாம் புதுசாக வந்திருக்கு. இப்போ அதில் முக்கியமாக இந்த வேக்யூம் ப்ராடக்ட்டு, வேக்யூம் பேக்கேஜிங்கு அந்த மாதிரி இல்லை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய பகுதியே வந்துருச்சு. இப்போ உண்ணக்கூடிய எடிபிள் பேக்கேஜிங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து மீன்லேயுமே வந்து எடிபிள் கோட்டிங்குமே கொடுக்குறாங்க. இப்போ மீன்லேயே வந்து நார்மலாக பேக் பண்ணதை தாண்டி எடிபிள் கோட் மாதிரி வந்து கொடுக்கலாங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இதில் பயன்படுத்தலாமா அப்படின்னா எகைன் வந்து அதில் செலவு வரும். அப்போ இந்த செலவு வந்து எதில் போய் ஃபிக்ஸ் ஆகும்? ப்ராடக்டில் தான் ஃபிக்ஸ் ஆகும். அப்போது புது டெக்னிக்கை நம்ம பயன்படுத்தலாம். பட் அதுக்கான வாங்கும் திறன் மக்கள்கிட்ட இருக்கா? நம்மளுடைய கஸ்டமர் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். என்னுடைய கஸ்டமர் லாயல் கஸ்டமர். 1000 ரூபாய்னாலும் அந்த பேக்கடு ப்ராடக்டை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு அப்படின்னா நான் புது தொழில்நுட்பத்தை புகுத்தி அது மூலமாக நான் பணத்தை உருவாக்க முடியும். இல்லை என்னுடைய வாடிக்கையாளர் வந்து நடுத்தர மக்கள் தான். அவங்க வந்து ஒரு 100 ரூபாயிலேருந்து ஒரு 200 ரூபாய் இருந்தால் யோசிப்பாங்க, வாங்குவாங்க. அப்படின்னா அந்த மாதிரி பொருட்களை வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி யோசிப்பாங்க. இப்போ என்னுடைய வாடிக்கையாளர் யாருங்கிறது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி புது புது விஷயங்களை பயன்படுத்துறது இது பண்ணலாம். சரி, இப்போ நம்ம பேசணும் இல்லையா, கடல் சார்ந்த பொருட்களை நம்ம டைரக்டா விற்பனை பண்றதை விட மதிப்பூட்டல் செய்யறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஈஸியாவும் மதிப்பூட்டல் பண்ண முடியும்னு சொன்னீங்க. இதுக்காக ஏதாவது நம்ம ஸ்பெசிஃபிக்கா லைசென்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது அவசியம் இருக்கா சார்? ஸோ நம்ம உணவுப் பொருளை அப்படியே விற்பனை பண்ணுறதை தாண்டி வணிகப் பொருள் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம லைசென்ஸ் எடுத்தே ஆகணும். ஏன்னா லைசென்ஸ் இல்லாமல் நம்மளால் பொருளை வந்து விற்பனை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு லைசென்ஸ் வந்து FSSAIன்னு ஒன்று இருக்குது. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வழங்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் வந்து லைசென்ஸ் வாங்கணும். அது வந்து உணவு தர சான்றிதழ் வந்து கண்டிப்பாக வாங்கணும். ஸோ இது வந்து நம்மளுடைய ஊர்லேயே வந்து சுகாதாரத்துறை மூலமாக வந்து நம்ம ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நம்ம என்ன மாதிரி தொழில் பண்ணுறோம், அதாவது என்ன மாதிரி பொருட்களை வந்து நம்ம வணிக பொருளாக பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு விண்ணப்பம் கொடுத்து அதை வந்து நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த லைசென்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம விற்பனை பண்ணக்கூடாது. ஓகே சார். இப்போ கடல்ல இருந்து மீன் பிடிக்கிறாங்க, அதை வந்து மதிப்பு கூட்டல் செய்றாங்க அப்படிங்கறத தாண்டி இந்த மீன் பண்ணையெல்லாம் அமைக்கிறாங்கல்ல, ஸோ அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மீன் பண்ணை அதுவுமே வந்து இப்போ இன்னைக்குள்ள ட்ரெண்டில் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு இது. ஏன் அப்படின்னு பார்க்குறோன்னா, இப்போ நம்ம கடல்ல இருந்து வரக்கூடிய மீன் வரத்து கம்மியாகிட்டு இருக்கு, அல்லது மீன் வரத்து நமக்கு தேவைக்கு விட கம்மியாக வருது. அப்போ தேவை வந்து அதிகமாகுது. அப்போ அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக கடல் மீன் சார்ந்த பொருட்களை தாண்டி உள்நாட்டு மீன் வளர்ப்போட தேவை வந்து அதிகமாகுது. ஸோ இப்போ அதனால கண்டிப்பாக வந்து இப்போ நம்மக்கிட்ட நல்ல நீர் ஒரு ஆதாரம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மீன் வளர்ப்பை ஏற்படுத்தலாம். இந்த மீன் வளர்ப்பை ஏற்படுத்துறது மூலமாக இது ஒரு ரெண்டாவது ஆதாரமாக, அல்லது அவங்களுக்கான விவசாயம் பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணுறதோட இதுவும் வந்து ஒரு குட்டை அமைச்சு அந்த குட்டை மூலமாக இது பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதுலேயுமே முக்கியமாக இப்போ அந்த குட்டையிலே வந்து மீன் மட்டும் இல்லாமல் அதுலேயே வந்து ஆடு மாடுன்ட்டு மற்ற இன்டகிரேட்டட் ஃபார்மிங் வந்து ஒருங்கிணைந்த பண்ணை போனோம் அப்படின்னா ஒரு கான்செப்ட் தான். பட் அந்த ஒரு கான்செப்டில் அவங்களுக்கு மாதம் பணம் வர்ற மாதிரி கான்செப்ட் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட அவங்க பண்ணலாம். சார், இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மீன்வள பொறியியல் துறை டிபார்ட்மெண்ட் சார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால இந்த துறையை செலக்ட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக மாணவர்கள் படிக்கிறாங்க இல்லையா? இப்போ கடலை நம்பி வாழக்கூடிய கடல்வாழ் மக்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸை எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கிறது, இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்? பல்வேறு பட்ட படிப்புகள் நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி வந்து தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்து மூலமாக மீன்வள பொறியியல் கல்லூரி மூலமாக இங்கே வந்து 4 வருட பட்டப்படிப்பு பர்டிகுலராக மீன்வள பொறியியலுக்குன்னு ஆஃபர் பண்ணுறோம். இப்போ இந்த படிப்பில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து புதுசாக வந்து இது வளர்ந்து வரக்கூடிய ஒரு படிப்பு. இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, மீன் வளத்தை எப்படி வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறப்போ நிறைய மெக்கானைசேஷன் அல்லது நிறைய இயந்திரங்களுடைய பங்களிப்பு வந்து தவிர்க்கவே முடியாது. அந்த இயந்திரங்களுக்கெல்லாம் வடிவமைக்கிறதுக்கானதோ அல்லது புதிய விஷயங்களை தொழில்நுட்பங்களை உருவாக்குறதுக்கான முக்கியமான படிப்பு தான் இந்த படிப்பு. அப்போ யாரெல்லாம் வந்து இளைஞர்கள் வந்து நாளைக்கு வந்து இந்த மீன் வளத்தில் ஒரு பெரிய புரட்சியாளராக மாறணும்னு ஆசைப்படக்கூடிய எல்லா மக்களுமே வந்து மாணவர்கள் வந்து இந்த படிப்புக்கு தேர்ந்தெடுத்தால் அது நல்ல ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனவ மக்களுக்கு
பயங்கரமா சப்போர்ட் பண்ற வகையில இருக்கும்னு நம்புறோம். ஸோ அந்த வகையில இந்த தருணத்துல மீனவர்கள் இருக்காங்க இல்லையா? கடலுக்கு போய் டெய்லியும் மீன் பிடிக்கிற மீனவர்களுக்கு என்ன விஷயங்கள் சொல்ல விரும்புறீங்க? ஸோ இப்போ மீனவர்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மீனவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஒரு பொருளை கொண்டு வராங்க, உணவுப் பொருளை கொண்டு வராங்க. ஸோ இப்போ அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு வர உணவுப் பொருள் அதுதான் அவங்களுக்கு சொத்து. அந்த சொத்து அப்படியே அன்னைக்கே போகாமல் அது ஒரு சொத்தை வந்து பெரிய ஒரு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு அந்த சொத்து பயன்படுற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உணவுப் பொருளை வணிகப் பொருளாக மாற்றணும். வணிகப் பொருளாக மாற்றணுங்கிறப்போ நிறைய வணிகப் பொருட்களுக்கான வாய்ப்புகள் சொன்னோம். ஸோ இப்போ அதை தாண்டி வேஸ்ட் யூட்டிலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ எடுத்துக்காட்டு இப்போ மீன் தீவனம், அந்த தீவனத்துக்கு இடுபொருளாக எதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா நம்ம கிட்ட வரக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்களை பிடிச்சி கொண்டு வராங்கன்னா அது எதுவுமே பயன்படுத்த போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த இதை வந்து நம்ம இந்த மாதிரி உலர்விப்பான் மூலமோ அல்லது டைரெக்டாக வந்து சன்ரைங் சூரிய ஒளி மூலமாக காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி கூட கொடுக்கும். அப்போது நம்மளுடைய பொருளை வந்து உணவுப் பொருளை தாண்டி மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளை தாண்டி என்னென்னலாம் அப்ளிகேஷன் பார்க்குறோமோ எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்குது. அப்போ இந்த இதுக்கெல்லாம் வந்து நம்ம பொருட்களை தாராளமாக இந்த கடல் சார்ந்த பொருட்கள் மூலமாக எடுத்துகிட்டு போகலாம். அப்போ நம்ம வரக்கூடிய அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வரக்கூடிய மீனை ஒரு உணவுப் பொருளாக இந்த இதுக்கு மட்டுமே பார்க்காம பல்வேறு வணிகப் பொருட்களை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த இது எல்லாமே மக்கள், அதாவது மீனவர் மக்கள் வந்து இந்த இதெல்லாம் கருத்தில் வச்சுக்கணும். சரி, அப்போ நம்ம வந்து மீனை வந்து மீனாக மட்டும் கொடுக்கறத தாண்டி இந்த வணிகப் பொருளை மாற்றுறதுக்கு இவ்வளோ வாய்ப்பு இருக்கா? அப்போ இந்த வணிகப் பொருளை ஏதாவது நம்ம தொடர்பு வச்சுக்கணும். அப்போது நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா 100 கிலோ கொண்டு வர்றாங்க, அந்த 100 கிலோவையுமே அப்படியே கொடுக்கறத தாண்டி ஒரு 50 கிலோ மட்டும் கொடுப்போம். மிச்சம் 50 கிலோவை நம்ம இந்த மாதிரி மதிப்பூட்டிய பொருளாக மாற்றுவோம். அந்த மதிப்பூட்டிய பொருள் மாற்றுறப்போ ஆட்டோமேட்டிக்காக வேஸ்ட் வருது. அந்த வேஸ்ட்டை நான் ஒரு மீன் அமிலம் தயாரிக்கிறேன், இல்லை நான் மீன் தீவனத்துக்கு இது பண்ணுற மாதிரி தீவன பொடியாக ரெடி பண்ணேன், இப்போ இது பண்ணுவோம். அப்போது அப்படின்னா அந்த 100 கிலோவில் 50 கிலோ நீங்கள் அன்றைக்கே மீன் விற்றுறீங்க, திரும்ப 50 கிலோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறப்போ 50 கிலோ ஃபுல்லாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க. தலை, வால், குடல் எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு கூட இப்போ அந்த தலை நிறையா வருது அப்படின்னா இந்த தலையை மட்டுமே நீங்கள் சூப் மாதிரி கூட ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கான்செப்டுமே ரொம்ப நல்லது தான். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கான விஷயங்கள் இருக்குது. அப்போது நம்ம அதுக்கான முழுமையான பயனை நம்ம அடைஞ்சோம் அப்படின்னா நம்ம அதிலிருந்து கண்டிப்பாக நம்மளுடைய லாபத்தை அதிகப்படுத்த முடியும். சார், இன்னைக்கு மீனவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அதிரை எஃப்எம் வழியா ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ அதிரம்பட்டினம் மீனவர்கள் மக்கள் எல்லாமே ரொம்ப புத்திசாலிகள், ரொம்ப திறமைசாலிகள் மக்கள் தான். ஸோ இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய என்ன பாயிண்ட் அப்படின்னா, இப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வரக்கூடிய மீன்களை மீனவ மக்கள் வந்து நிறைய மதிப்பூட்டிய பொருட்களாவோ அல்லது பல்வேறு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து முன்னெடுத்துப்பாங்க. ஸோ இப்போ மீனவர்களாகிய அவங்க என்ன முக்கியமாக பண்ணணும் அப்படின்னா, அந்த சொன்ன மாதிரி வந்து அந்த தரத்தை நிர்ணயம் பண்ணணும் அல்லது தரத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஐசிங் அப்ளை. மீனை பிடிச்ச உடனே ஐசிங் வந்து ஒன்றுக்கு 1 வீதம், 1 கிலோவுக்கு ஐஸுக்கு 1 கிலோ மீன் வீதம் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணணும். இது ஃபஸ்ட்டு. 2வது கிரேடிங், அதாவது தரம், நல்ல மீன் கெட்ட மீன் அப்படின்லாம் பிரித்து அதை வந்து விற்பனை பண்ணணும். ஸோ நல்ல மீன்களா கெட்ட மீன்களா அப்படிங்கிறத தரம் பிரித்து அதை வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மதிப்பூட்டல் சொன்ன மாதிரி வந்து நம்ம மீனை அப்படியே கொடுக்குறத தாண்டி மதிப்பூட்டிய பொருட்களை பல்வேறு மதிப்பூட்டிய பொருட்களை மாற்றி வணிக பொருளாக அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இப்போ இதை தாண்டி நம்ம ஜென்ரலாக அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்மளுடைய மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் மட்டுமே வேளாண் அறிவியல் நிலையம் இருக்குது, இங்கே மீன்வள பொறியியல் இருக்குது, இங்கே தலைநாயரில் ஒரு கல்லூரி இருக்குது மீன்வள அறிவியல் கல்லூரி, அல்லது இங்கே மெட்ரோ மீன் பதன நிலையம்ன்ட்டு நாகப்பட்டினம் லேண்டிங் சென்டர் பக்கத்தில் அக்கரைப்பட்டில் இருக்குது. இந்த 4 இடத்துல இருக்கக்கூடிய இடத்தையுமே நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து இந்த மீன்வளம் சார்ந்த ஏதாவது ஒரு தொழில்நுட்ப ஆலோசனைக்கோ அல்லது ஒரு பயிற்சி எடுத்துக்கணும், நீங்கள் தாராளமாக இங்கே வந்து கேட்கலாம். அங்கே உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி வந்து விஷயங்களையும் தாண்டி அவங்களும் வந்து இந்த மீனை வந்து மீன் பார்வையை ஒரு உணவுப் பொருளாக பார்க்காம ஒரு வணிகப் பொருளாக பார்த்து அதை வந்து நிறைய பொருட்களை உருவாக்கி சப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போது மீனவர்கள் அந்த மாதிரி பண்ணணும். ஸோ நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஸோ இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வரக்கூடிய மீன்களை இந்த மாதிரி அவங்க ஒரு உணவுப் பொருளில் வணிகப் பொருளாக மாற்றுறாங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக நம்மளுடைய உள்ளூர் மக்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நம்மளும் வளரலாம், அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி
எல்லாரும் சேர்ந்து நம்ம இந்த மீன் வளத்தை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு நேயர்களுடைய பங்களிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ வாய்ப்பு இருந்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ நன்றி. மச். தேங்க்யூ சார்.